இந்த நாள் இனிய நாளாகட்டும். நான் உங்களோட சகோதரி தமிழ் டைரக்ட் முக்கிரா. இது நம்மளுடைய தமிழ் டைரக்ட் முக்கிரா சேனல். இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பரவலா அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாமல் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளில் இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைன்னு பார்த்தோன்னா இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே காணப்படுது. அப்போது இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்கு நம்ம ஒரு ரீசன் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் என்னுடைய இந்த 4 வருஷ டேரட் அனுபவத்தில் வந்து நிறைய விஷயங்கள் மூலமாக கரு உருவாகாமல் இருக்க அந்த தடைகளை நம்ம பார்க்க முடியுது. இப்போ பித்ரு தோஷம் இல்லை சூரிய தோஷம், சந்திர தோஷம், இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு தோஷத்திலிருந்து நிறைய விடுதலை கிடைக்குது. ஆனால் இந்த கரு அமையாமல் இருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில தோஷங்கள் இருக்குது. அந்த தோஷத்துக்கு எத்தனை பரிகாரம் பண்ணாலும் சரி, அது வந்து வலியே விடமாட்டேன்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத கொஞ்சம் பார்க்க முடியுது. அப்போது இதுக்கு வலியே இல்லையா, வாய்ப்பே இல்லையா அப்படின்னா கிடையாது. நிச்சயமாக உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய வந்து நம்பிக்கை, இதை பொறுத்து கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ மனம் தளர வேண்டாம். இப்போது இதில் நம்ம எல்லாருக்கும் சில கோவில்களுக்கு போனால் கரு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இதில் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கற்பரக்ஷாம்பிகை கோவிலுக்கு போங்க, கரு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கோயிலுக்கு யார் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரு அடிக்கடி கலையுது பார்த்தீங்களா, அவர்கள் அந்த கோயிலுக்கு போனால் அந்த கர்ப்பமானது ரட்சிக்கப்படும், அதாவது பாதுகாக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு தேவை என்னன்னா, முதல்ல ஒரு கரு உருவாகணுமே. அந்த கரு உருவானா தானே அடுத்த அந்த கருவை வந்து பாதுகாக்க முடியும். அப்போது கருவளர்ச்சேரி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலானது உங்கள் கருவை வளர்த்து கொடுக்கும். இப்போ யாருக்கெல்லாம் கருமுட்டை பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் இது வரைக்கும் அந்த சினைப்பையில் இருக்க அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நிறைய விஷயம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இது வரைக்கும் எனக்கு கருவே நிற்கலை, கருவே தங்கலைன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே கட்டாயம் கருவளர்ச்சேரி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன்று. இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அடிக்கடி அபாஷன் ஆகுது மேம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்போது கரு வந்துருச்சு, உங்களுக்கு இயல்பாக கரு தரிக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கருவானது வளர்ச்சி அடையலை, இல்லை வேறு ஏதோ காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் திருக்கருக்காவூர் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது 2 கோவில் எல்லாருக்குமே தெரியும்னு கூட எடுத்துக்கலாம். இது இல்லாத 3வது கோவில் நான் பார்த்த வரைக்கும் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த கோவிலுக்குள்ளே உட்காந்துட்டு வந்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த அணுக்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்குது. அதிலும் கூட குறிப்பாக வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிதுன ராசியில் இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கன்னி ராசியில பிறந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக 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 அதிக அளவில் ரிசல்ட் கிடைக்குது. இது வரைக்கும் நான் வந்து இந்த பரிகாரத்துக்காக நான் போக சொன்னதில்லை, சும்மா மதுரைக்கு போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கும் மிக அதிக ரிசல்ட் எனக்கு மதுரையில இருந்தே கிடைச்சிருக்கு. நீங்கள் மதுரைக்கு போயிட்டு கோவில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மீனாட்சி அம்பிகையை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ, குறைய சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுடைய அம்மாவாக நினச்சி உரிமையாக நீங்கள் அதை கேட்டு எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கு பெண் குழந்தைய கூட கொடு அப்படின்னு மனசார சந்தோஷமாக வேண்டிட்டு வாங்க. வேண்டிட்டு உள்ளே வந்து ஐயனையும் பார்த்து முடிச்சுட்டு கோவில்லையே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருங்க கோயில். ஏன்னா அந்த கோயிலை சுற்றி பார்க்கவே ஒரு நாள் கொடுத்தாலே பத்தாது, 2 மணி நேரம்லாம் நமக்கு எப்படி பத்தும். ஆனால் அந்த கோயிலை விட்டு வெளியில் வராதிங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு அங்கேயே அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல இருந்து பண்ணாலும் சரி அதை நீங்கள் பண்ண உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. இது எங்களுடைய தனிப்பட்ட அனுபவம். அதாவது நிறைய பேரை நான் அனுப்பி அதில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட். ஸோ அப்போது நீங்கள் மனதார மதுரைக்கு உங்கள் கணவன் உங்கள் மனைவி 2 பேரும் சேர்ந்து நீங்கள் போயிட்டு இந்த வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக மீனாட்சி கொடுப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து ஒரு சந்தோஷமான செய்தியாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோட வைண்டப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கருத்தரித்து நல்லபடியாக குழந்தையை பெற்று எடுத்ததும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நானும் உங்களோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நன்றி.